என்னம்மா நைட்டு பாக்குற வேலையாம்மா இது? கட்டில் மேல போட்டு வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. கட்டிலு மேல இல்ல. ம். சரி தூக்கம் வரல. பகல்ல கொஞ்சம் இப்பெல்லாம் வர வர அவனை பார்த்து பார்த்து நைட்ல நீ அவனை மாதிரி முழிக்க ஆரம்பிச்சிட்ட. முழிக்கன்னா அவன் முழிச்சுன்னு இருக்கும்போது நான் முழிச்சுன்னு இருக்கணும். அவன் தூங்கும்போது நான் தூங்கணும். ஆனா அவன் தூங்கும்போது எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. அதனால வந்து அவன் தூங்கும்போதும் தூங்குறது இல்ல, அவன் முழிச்சுன்னு இருக்கும்போது தூங்குறது இல்ல. அப்படி இருந்தா எப்படி அப்புறம்? அதுவும் இல்லாம இன்னைக்கு 2 நாளா அடிபட்டதுனால நமக்கு வேலை எதுவும் வைக்கிறது கிடையாது வீட்ல. சமையல் வேலை அப்பா பார்த்துக்கிறாங்க. நீங்க இதெல்லாம் பார்த்துக்கிறீங்க. நான் ஃபுல்லா ரெஸ்ட் தான். பகல்ல கொஞ்சம் தூங்கிக்கிறேன். ம். அதனால சரி இப்ப தூக்கம் வரலையா? ஓ, நீங்க அதனால இந்த வேலையை பாக்குறீங்க, துணி அதனால துவைக்கிற வேலை. கொஞ்சம் இந்த பாரு ஏதாவது மேட்சிங் எதுனா இந்த மெரூன் கலர் ஒரு 4 தச்சு வச்சுருக்கிறலாங்காட்டியும் எல்லா இதுலயும் மெரூன் 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 தான். பாரு எவ்வளவு பிளவுஸ் பாரு எல்லாம் சாரியில கட் பண்ணி வச்சிருந்தான். சரி ஒரு 4 புடவையாவது தச்சுக்கலாம் அப்படின்னு இதை சொல்லிட்டு காலங்காலமா சொல்றீங்க, ஆனா செய்யதான் மாட்டேங்கிறீங்க. சொல்லவே மாட்டேங்கிறேன். என்ன பண்றது? எப்படி சொல்றது? போனா ஒரு 2000 3000 ஆயிடுது ஒரு 4 5 பிளவுஸ் தைக்கணும்னா. இப்ப என்ன பண்ண போறீங்க அதனால? அதனால முக்கியமா ஒரு பிரிச்சு வைக்க போறீங்களா? ஒரு 4 பிளவுஸ் எடுத்து வெளிய வச்சு எப்படியாவது இந்த மாசம் தச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிம்மா, எதுக்கு தைக்க இதுல போறேன்னு ஒரு சொல்லி சுவாரஸ்யமான விஷயம் இரு இருக்கு, எதுக்கு சொல்லுங்க. தைக்க போறேன்னு சொல்லிட்டு கேட்டா தானே நீ. தெரியல, சொல்லுங்க. பிரியாக்கு கல்யாணம் பண்ணோம். ஒரு 1 வருஷம் 2 வருஷம் கேப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பிரியா வந்து கன்சீவ் ஆச்சு. சரி. அப்புறம் குழந்தை பொறக்கணும். சரி. இதுலயே நமக்கு வந்து கொஞ்சம் பிஸி ஆயிட்டோம். ஓ. பிரியாவ பார்த்துக்கிறதுலயே இருந்துட்டோம். தங்கச்சிக்கு குழந்தை பொறக்கட்டுமா, நல்ல மாரியா அவங்களுக்கு எல்லாம் ரெடி எல்லாம் சீமந்தம் பண்ணணும், குழந்தை பொறக்கணும். அதெல்லாம் செலவுலாம் இருக்கு. அதெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயா வந்து என்கிட்ட நீங்க வாங்க அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னா. இப்பதான் வந்து நம்ம பையன் முழுசா அம்மா பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கலாம். அவங்க விருப்பப்படி பாருங்க அப்படின்னு சொன்னதுனால, இப்பதான் அங்க பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். இப்பதான் குடுத்துனுக்குறோம் ஜாதகம்லாம். இன்னும் எந்த பொண்ணும் போயிட்டு பார்க்கல, செய்யல. ஜாதகம்லாம் எல்லார்கிட்ட குடுத்துனுக்குறோம். உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சிருந்தா பொண்ணுங்க சொல்லுங்க. ஏமா பாவம். பாவம்லாம் இல்லடா. ஒரே ஒரு சின்ன ஒரு இது மட்டும் சொல்றேன் கேளுங்களா? ஒரு குட்டி கதைன்னு சொல்லுங்க. விஜய் சொல்ற மாரி சொல்றேன். அதாவது அந்த காலத்துலலாம் வந்து பொண்ணுங்களெல்லாம் வந்து ஒரு கல்யாணம் ஆனா குடும்பத்தோட போவோம். வயசுக்கு வந்த பொண்ணு வந்துட்டாவே ஒரு கல்யாணத்துக்கு, சாவு, நல்லது, கெட்டது எல்லாத்துக்கும் கோயிலுக்கு எல்லாமே குடும்பத்தோட ஏன்னா, அப்ப வந்து பொண்ணுங்க எங்க இருக்காங்கன்னு யாருக்கும் தெரியாது. இப்ப ஃபோன் ஆயிடுச்சு, சொந்த பந்தம்லாம் ஃபோன்ல பேசிக்கிறோம். இங்க பொண்ணுக்கு அங்க பொண்ணு டக்கு டக்குன்னு வந்து பரிமாறிக்கிறோம் ஃபோன்லலாம். அப்ப எந்த வசதியுமே கிடையாது. லெட்டர் போடணும், இல்ல நல்லது கெட்டதுல தான் ஒண்ணு சேரணும். அப்ப பொண்ணு பார்த்துட்டு, ஓ இந்த வீட்ல பொண்ணு நல்லா இருக்குது. கோயில் திருவிழால கல்யாணத்துல ஆமா, பாப்பீங்களா? ஆமா. இந்த பையனுக்கு வந்து இந்த பொண்ணு நல்லா இருக்கும். எங்க ஊர்ல ஒரு பையங்க நல்ல பையன், பொண்ணு குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படிதான் ரெக்கமெண்ட் பண்ணி ஒண்ணுக்கு ஒண்ணு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணுவாங்க அப்பல்லாம். அப்ப எந்த வசதியுமே கிடையாதுல்ல அப்ப. இப்ப அப்படி கிடையாது. டைரக்ட்டா ஃபோன்ல பாத்துக்கிறாங்க. பொண்ணு ரெடியா இருக்குதா? கோயில்ல பாக்குறாங்க. அவங்களே பேசிக்கிறாங்க. நம்ம அப்பா அம்மாக்கெல்லாம் வழி நெட்ல விடுறதில்ல. போட்டு தேடிக்கிறாங்க. தேடிக்கிறாங்க. இப்படி வந்து நெறைய விஷயம் இப்ப நடக்குதுனால, அந்த காலத்து மாரி இப்ப கிடையாது. அதனால இப்ப நம்ம பையனுக்கும் பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சுட்டோம் நாங்க. பொண்ணு பார்க்க போம்போது மாமியாரா கொஞ்சம் கெத்தா நல்லா ட்ரெஸ் பண்ணிருந்தோம். ஐயோ, எங்க அம்மா அம்மா மாமியார கன்வெர்ட் ஆக போறாங்க மாதிரி பில்டப் பாரு. ஏன்டா நீ மாமியார் தான் அதுதான் பாருமா. அது மருமக புள்ள. மருமக கிட்ட தான் நம்ம கெத்தா இருக்கணும். ஓ மாமியார் நீ நல்லா திட்டு வாங்க போற கமெண்ட்ல. அப்படிலாம் இல்ல. என்ன திட்ட மாட்டாங்கடா. என்ன பத்தி நிறைய எங்க அம்மா எப்படி வீடியோ எடுக்கிறாங்களோ அதே மாதிரி தான் ஆமா. நான் எப்பவுமே ஜாலியா தான் மருமகளா இருந்தாலும் சரியா சொல்லக்கூடாது. இப்போ நம்ம மருமக புள்ள வந்துக்கிறாங்க. அவங்களுக்கும் தெரியும். அதனால சொல்றேன். நம்மளும் கொஞ்சம் பொண்ணு பார்க்க போகும்போது பில்டப். எங்க அம்மா 2 3 சாரி எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. ஒரே மாதிரி கலர்ல. நானே மருமகளும் ஒரே மாதிரி சாரி கட்டுவோம். ஆமா. இது வேறவா? அது தெரியாத உனக்கு? அது வந்து அவங்க பானாங்க குடுத்தாங்கல்ல நிறைய சாரிலாம். சரி. அதுல வந்து 2 குடுத்தாங்க. 3 வந்துச்சு. பிரியாக்கு ஒரு செட் குடுத்துட்டேன். சரி வர மருமக தான் நம்ம மேட்சா கட்டி வீடியோ எல்லாம் இதெல்லாம் எப்பமா நடக்குது? சொல்ல நான்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன் எல்லாம். பில்டப்லாம் வேணாமா, பில்டப் குறைங்க, பில்டப் குறைங்க. பில்டப் இல்ல. மாமியாரா இருக்க கூடாது. எல்லாம் எதிர்பார்க்கறது தானே. அதனால வந்து ஃப்ரெண்ட்லியா இருக்க போறீங்க. இப்போ ஒரு பக்கம் வந்து பொண்ணு பார்க்கறதுக்கு ரொம்ப மும்முரமா சீரியஸாவே தேட ஆரம்பிச்சு. ஏன்னா இதுக்கு மேல ரொம்ப நாள் தள்ளி போட முடியாது. நம்ம பிரியா வந்து எப்படியும் 9ஆம் மாசம் 11 அப்படிதான் நாங்க அனுப்புவோம். அதுக்குள்ள அண்ணனுக்கு கல்யாணம் எல்லாம் இங்கே இருந்து தாய் மாமாக்கு எல்லாம் புள்ளையும் அம்மாவும் பார்த்துட்டு போகணுன்றதுனால ரொம்ப சீரியஸாவே பொண்ணு தேட ஆரம்பிச்சிட்டோம். அதனால நான் வந்து கொஞ்சம் ஒரு நல்ல சாரிக்கெல்லாம் ஒரு 20 சாரிக்கு மேல பிளவுஸே இல்லைங்க பொண்ணு போட. கேட்டுறதுக்கே நீ அதுக்குள்ளேயே இப்ப ட்ரெஸ் பத்தி கவலை வந்துச்சு உனக்கு, ஏமா? நான் ஜாதகம் பார்த்தனா பொண்ணு எல்லாம் வந்து உனக்கு டக்குன்னு அமையமா டக்குன்னு கல்யாணம் ஆயிடுனாங்களா? ஒரு மாசத்துல திடீர்னு பொண்ணு வீட்டுல ஓகேன்ட்டாங்கன்னா அதனால வந்து நம்ம அப்ப தைக்க முடியாது. ரொம்ப டைம் எடுக்காத மேரேஜ்க்கு. பொண்ணு செட் ஆயிடுச்சுனா டக்குன்னு ஆயிடும். பையனுக்கு இப்பதான் வந்து கல்யாண யோகா அந்த குரு பலன் வந்திருக்கான். ஜாதகம் கேட்டோம். அதனால வந்து நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருக்கலாம்ல. அதனால
இது என்னம்மா? இந்த புடவை எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன், என் பையன் கல்யாணத்துக்கு சூப்பரா இருக்குமா, எப்படி இருக்குன்னு ஆமா, சொல்லுங்க. ஆமா, ஆமா. முதல்ல பொண்ணே தேடுங்கம்மா. ஐயோ, நீ குடுக்குற பில்டப் எல்லாம் இந்த பாக்குறவங்க. புடவைலாம் பாருங்க, இன்னும் பிளவுஸ் எதுவுமே கட் பண்ணவே இல்லை, தைக்கல. இந்த புடவை என் புடவை. நீ இது உன் புடவையோ யார் புடவையோ எனக்கு கொடுத்தாச்சுல. ஆமா, எனக்கு வேண்டாமே. என்ன பிரியா செந்தில் மாதிரி சொல்றேன், எனக்கு எப்படி செந்தில் பார்த்தா என் பீரோல இருக்கிற எல்லா புடவையும் அம்மா புடவை தான். இந்த புடவை மட்டும் இதெல்லாம் காமிச்சிட்டோமா நம்ம இல்ல already இது புடவை? காட்டிட்டேன். இல்ல இல்ல இதெல்லாம் காமி, இதெல்லாம் காட்டலையா? இல்ல நான் பிளவுஸ் தைக்கிறது சொல்றேன். ஓ, இதுக்கு பிளவுஸ் blank. தைக்க போறேன், ஏன்னா இது பட்டு புடவை இல்ல, நல்லா இருக்கும். தைச்சு ஆமா. இதுவும் நல்லா பட்டு புடவை மாதிரி நல்லா இருக்கும். நல்லா பெருசா மாமியார் பல பல பலன்னு பாட்டு வச்சு கட்டிட்டு மறுபடியும் சொல்றேன், பில்டப் குறைங்க. ஓவர் பில்டப் ஆகுது. பில்டப் இல்லடா. இப்போ பொண்ணு போன உடனே ஒரே பொண்ணே கிடைச்சிடாது யாருக்குமே. ஒவ்வொருத்தருக்கு லக்கு இருந்தா பார்த்த உடனே ஒரு பொண்ணு செட் ஆயிடும். சரி இல்லன்னா நிறைய பொண்ணுங்க பார்க்க வேண்டியது இருக்கும். சரி. அப்பெல்லாம் ஒரு saree கட்டிட்டு போலாம். இல்ல ஒரே நல்லா இருக்கு. ஒரே சேரையை கட்டு போனா இன்னொரு வீட்டுக்காரங்களுக்கு தெரிய போதா? அந்த வீட்டுல போய் ஏமா வீட்டுக்காரங்களுக்கு தெரியாது, நம்ம யூடியூப்ல ஆனி அப்படி என்ன ஒவ்வொரு முறை பொண்ணு பாக்குறீங்களா? ஆனி அணி வச்சு பாக்கெடுப்பியா? எத்தனை பொண்ணு பாக்குறீங்க, ஒரு புடவைன்னு கேட்பாங்க. அப்ப அணிய பாரு என்ன பண்ண போறாங்க. இது வந்து பிரியாது புடவை, நான் கட்டிட்டு போறேன். எல்லாம் தெரியாதுதான் கடைசியில. இல்ல இல்ல ஏங்க, நான் கட்டுற புடவெல்லாம் பிரியா கட்டுற புடவெல்லாம் பிரியா கொடுத்துட்டேன்டா, இதெல்லாம் எனக்கு வேணாமா அப்படின்றதுனால எனக்கு கொடுத்துச்சு. மாத்திக்கணும், நாங்க இந்த புடவைக்கு பிளவுஸ் தைக்கணும். இதெல்லாம் சிம்பிளா இருக்கும் கட்டிக்கிறதுக்கு நல்லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5-6 புடவைங்க நான் எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ இதெல்லாம் பிளவுஸ் தைக்கணும். அதனால சரி நைட்ல குழந்தை கொஞ்சம் இருக்கும்போது நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதுவும் பிளவுஸ் தைக்கிறதுக்கு டைலரா தேடுறதாகுது. இது ஒரு இடம் தைச்சேன், இது கொஞ்சம் இந்த இடத்துல கொஞ்சம் லூஸா இருக்குன்னாங்க. சரி ஓரளவுக்கு இப்போ நான் குண்டா, ஆனா 2 மாசம் நான் வந்து இப்போ 1.5 மாசம் ஆயிடுச்சுங்க. நைட்டு பகல் கண்ணு முடிக்கிறேன், சரியா சாப்பிட்றது இல்லை. ஆனா வெயிட் போறேனே தவிர குறையில. ஆனா எல்லாரும் சொல்லுவாங்க தானே, கண்ணு முழிச்சா சரியா சாப்பிடல, தூக்கம் இல்லைன்னா ஒண்டி ஆயிடுவாங்கன்னு சொல்லியா கல்லங்க இல்லடா இதெல்லாம் லூஸா இருந்தது. பிளவுஸ் போடும் போது பிரியா பார்த்துட்டு அம்மா நீ குண்டாயிட்டான்னு. நிஜமாவே நான் கவலையில இருக்கு. ஐயோ, அதுவும் இல்லாம இது மூஞ்சி எல்லாம் வந்து 4 நாளா சரியா சாப்பிடலங்க. அப்ப கூட நான் குறைப்பேன். இது பிரியா தான் கொடுத்துச்சு. இதுல எல்லா படமே எது எது தச்சுக்கலாம் நம்ம பையன் கல்யாணத்துக்கு மட்டும். மறுபடியும் அந்த டாபிக்குள்ளே போவாதமா. அம்மாக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு ஆனா கல்யாணத்துக்குள்ளேயே போயிடுறாங்க டாபிக். இல்ல அவங்களுக்கு தெரியும்டா, அம்மா இந்த பொண்ணு பார்க்க செட் ஆயிடுச்சுன்னு இதை கட்டிக்குங்க, அப்புறம் வந்து ரிசப்ஷனுக்கு இதை கட்டிக்குங்க அப்படியெல்லாம் சொல்லுவீங்கல்ல. ஆனா ரிசப்ஷனுக்கு மட்டும் என் பையனுக்கு சொல்லிட்டுங்க, நானு கல்யாணத்துக்கு முகூர்த்தம் காஞ்சிபுரம் பட்டு போனோம். முதல்ல பொண்ணு கிடைக்கட்டுமா? ஆர்வம்னா இப்பதான்டா நம்ம தொடங்கிட்டோம். ஆர்வம் தான் இவ்வளவு ஆர்வம் எல்லாம் வேணாம். அதுவுங்க. ஐயோ, என் பையன் இப்பதான் முழு மனசோட கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டான். அப்படியா? நான் சொல்லவே இல்லையே. சொல்லுங்க நீங்களும். நான் சொல்லவே இல்லையே. இல்ல நான் சொல்றேங்க, நாங்க முடிவு பண்ணி. ஆனா நீ இப்படி சொல்ற. யூடியூப்ல ஒருத்தர் மதுரைக்காரங்கடா, அவங்க சேலத்துல செட்டில் ஆயிடுறாங்க. அந்த அம்மா மீனாட்சி அம்மா, அவங்க கூட சொன்னாங்க இந்த மாதிரி பையனுக்கு பாத்துட்டீங்களான்னாங்க. 2-3 பேர் நம்ம யூடியூப்ல இருந்து பார்த்தோன்னு கேட்டாங்க. இல்ல பாக்குறேன்னு சொல்லிட்டு சொல்லுங்க, எங்க பக்கம் இருந்தா சொல்லுங்க அப்படின்னாங்க. இன்னும் ரெடி ஆகல, பாக்கும்போது சொல்றேன். அவங்களுக்கு நான் போன் பண்ணி சொல்ல போறேன். நீங்க வரந்தேடும் பிளாட்ஃபார்ம் ஆக்கிட்டீங்க வளரமா தெரியல. என்னெல்லாம் வந்து நீங்க இப்ப எதுவுமே பேச முடியாது. எவ்வளவு சொந்த பந்தம் தெரியுமா எனக்கு, எவ்வளவு பேரு எனக்கு பாரு, எவ்வளவு அம்மானு எவ்வளவு கமெண்ட், எவ்வளவு பாசம். மக்களே நீங்க குடுக்கற தைரியத்துலதான் எங்க அம்மா பாருங்க. பாசம் தான் என்னுடைய முகம் பாருங்க. 3வது வீடியோல எப்படி ஆயிடுச்சுன்னு பாருங்க. நல்லா ஆயிடுச்சு, நல்லா ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு போட்டு வெள்ளையாயிட்டோமா? உருளைக்கிழங்கு வேற போட்டாங்களா? ஃபேஸ் மாஸ்க் போட்டாங்களா? அதான் நீ போட்டோம்ல. ஆமா. அதனால அவங்க இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து நம்ம மனசுல என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னாதான் அடுத்தவங்களுக்கு தெரியும். என் மனசுல எங்க பையனுக்கு பொண்ணு பாக்கணுங்க பாருங்க, அந்த மாதிரிதான் ஒவ்வொன்றும். அதனால உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதனால ஒண்ணும் தப்பே இல்லை. ஆனா saree மட்டும் மறக்காம சொல்லுங்க, அம்மா உங்களுக்கு இந்த saree கட்டா நல்லா இருக்கும், நீங்க தச்சுங்கன்னு சொல்லுங்க. நான் உங்களுக்கு அந்த பிளவுஸ் தச்சு அடுத்த வீடியோல போட்டு காமிக்கிறேன். இது எல்லாத்துக்குமா? ஆமா, இந்த எடுத்து வச்ச சாரில எல்லாம் எது எது நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு காமிச்சிடலாம் நானு. சரிங்கம்மா. அதெல்லாம் சரி. ஒரு வழியா வந்து ஆக மொத்தத்துல இது வந்து ட்ரெஸ் எடுத்து வைக்கிற வீடியோ இல்ல, எடுத்து வைக்கிறதுக்காக தைக்கிறதுக்காக பிரிச்சு மேஞ்சிட்டீங்க அவ்வளவுதான். இல்ல நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்டுட்டே இருந்தாங்க. எப்போ கல்யாணம்? எப்போ 1 வருஷமா கேட்டுக்கிறாங்க. நீ கமெண்ட் படிக்கிறியா இல்லையா? நீ படிச்சுதான் இருக்க, எல்லாருமே கேட்டுட்டு தான் இருக்காங்க. பாசமா கேட்டவங்களும் இருக்காங்க, பாசமா திட்டவங்களும் இருக்காங்க. பையனை பத்தி என்ன கவலையே படமா, எப்ப கல்யாணம் பண்ண போறீங்க, இன்னும் கல்யாணம் பண்ணலன்னு கேட்டவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அதனால வந்து அது பண்ணலங்கிறது வந்து ஒவ்வொரு வீட்டோட சூழ்நிலை, அங்க என்ன நடக்குதுன்னு அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அது வந்து ஓகேதான், சொல்றதெல்லாம் நியாயம்தான். ஆனா
சூழ்நிலை பொறுத்து தான் ஆகாம இருக்கு, பண்ணாம இருக்கு. ஒரு வீட்ல ஒரு கல்யாணம் பண்ணாவே அடுத்தது எவ்வளவு கஷ்டம் நமக்கு எவ்வளவு அப்படின்னு சொல்லி தெரியும். அது முடிச்சு மேல வரதுக்குள்ளே நமக்கு ரொம்ப டைம். ஆமா, அது இல்லாம இருக்குல்ல, பினான்சியலா நிறைய விஷயம் யோசிக்கணும்ல வீட்டுல. மெயின் அதுதான். நம்ம அடுத்தது என்ன பேசிட்டு வேலையை முடிச்சு பேக் பண்ணிட்டீங்க, இப்போ ஏதோ வந்து எடுத்து உள்ள வச்சிட்டீங்கன்னா வேலை ஆமா, முடிஞ்சிடும். நான் இன்னைக்கு இதை வேலை முடிச்சுட்டு நான் கொஞ்சம் பிளவுஸ் எடுத்துக்கின்னு ம். நாளைக்கு வந்து ஊருக்கு போறேன் நானு. ம். அங்க எந்த ஊருக்கு போறேன், வழியில என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே வந்து நான் காமிச்சிருவேன். ஒன் டே ட்ரிப் தான், காலையில போய் மதியானம். அது வந்து நான் கடைசியா அங்க வந்துட்டு எதுக்கு போனோம் என்னன்னு சொல்லிட்டு நான் கடைசியா சொல்றேன். வரும்போது எங்க குட்டியோட அப்பாவையும் கூட்டு வந்துருங்க. ஆமா, நம்ம மருமப்பிள்ளையே வராராம் பையனை பார்க்கறதுக்கு. அவரும் சேலத்துல பிக்கப் பண்ணிட்டு காலையிலே கிளம்பிடுவோம். நாங்களும் போய் தூங்குறோம். காலையில எழுந்து சீக்கிரமா ஒரு 6 மணிக்கெல்லாம் கிளம்பணும்.